கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 6:20. ரோமன் 6:20. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறார். என்ன, நீங்க பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில். எப்படி? யோவான் 8:34 சொல்லும்போது பாவம் செய்கிற எல்லாருமே என்ன பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்படி? முன்னாடி கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம்? நீதிக்கு தூரமாக இருந்தோம். தீத்து 3:3 சொல்லும்போது, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களுமாய் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அப்போ நம்மளுடைய பழைய வாழ்க்கை என்ன? பாவத்தில் இருந்தோம். அது மாத்திரமல்ல, நம்மகிட்ட நீதியை தேடணும், கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற ஒரு காரியமே இல்லை. ஆனால் என்ன நினைச்சோம்? நமக்கு அது ரொம்ப சந்தோஷமான காரியம் நினைச்சோம். ஆனால் அது என்ன, அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கண்ணி என்பதை நாம் புரிந்து கொள்ளலை. எப்படி? பாவத்தில் இருக்கும்போது, பாவம் செய்யும்போது நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் இருந்தோம். ஆனால் அது என்ன காட்டுச்சு? அது என்ன, அது உண்மையான சுதந்திரம் இல்லை. அது என்ன பண்ணிருச்சு? ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. அது கர்த்தரை விட்டு பிரிந்து கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாத வாழ்க்கை என்று கொள்ளக்கூடியதாக. நீதிமொழிகள் 14:12 சொல்லும்போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லக்கூடியதாக. ரோமர் 8:7 சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, முன்னாடி வாழுகிற வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. அதனால என்ன பண்ணோம்? நீதிக்கு தூரமாக இருந்தோம். கலாத்தியர் 5:17 சொல்லும்போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கவே செய்யப்படியாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நம்ம அவயவங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடியதாக இருந்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வாழ்க்கை ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத, ஒரு சுய நினைவில்லாமல் நம்ம ஒரு பாவத்திற்கு அடிமைகளாய், இப்போ ஏதோ ஒரு போதை வஸ்துகளுக்கு, இல்லை ஆல்கஹாலுக்கு, இல்லை புகையிலை, இப்படி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருந்தவங்களுக்கு என்ன தெரியாது? அவங்க அது அடிமைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் எப்போ தெரியுமா தெரியும்? அவங்க அதிலிருந்து முழுமையாக விடுதலைப்பட்ட பிறகு தான் தெரியும், ஆஹா, நான் இவ்வளவு காலம் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ உண்மையான சுதந்திரம் எங்கே வருதுன்னா, நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய நீதிக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கு அந்த உண்மையான ஒரு சுதந்திரம் உண்டாகிறது. இப்போ நீங்கள் இதை நல்லபடியாக புரிஞ்சு கொள்வதற்காக நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழும்போது நமக்கு என்ன, ஒரு சுதந்திரமான வாழ்க்கை போல தெரியும். ஆனால் அது சுதந்திரமே இல்லை. அது முழுவதுமான தவறான பாதை என்பது எப்போ தெரியும்? கர்த்தர்கிட்ட சேரும்போது தான். அப்போ என்ன, நம்ம முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது நீதிக்கு தூரமாக இருந்தோங்கிறது மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறதா? ஏன்னா நமக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நெறியான வாழ்க்கை இல்லாத போது நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நினைத்து
நாம் பாவக்கட்டில் சுழன்று கொண்டிருப்போம். இதை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ளும்போது நமக்கு தெரியும், ஆஹா, நான் அப்படி இல்லை, நான் இந்த மாதிரி தவறான காரியங்களில் இருந்தேன் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு வாழ முடிய காரியம் உண்டாகும். ஆனால் என்ன, அந்த பாவத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியறது இல்லை, நீங்கள் அதுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோன்னு புரியறதே இல்லை. அதனால தான் நீங்கள் அந்த ஒரு விடுதலை உணர்வுக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு அடிமைத்தனத்திலே தான் இருப்பீங்க. வல்லபிதாவே, இதோ பாவம் என்கிற அடிமைக்கு கீழாக, பாவம் என்கிற சக்திக்கு கீழாக அடிமையாக இருந்தோம், அது தெரியலை. ஆனால் இப்பொழுது விடுதலை பெற்று நீதியிடம் வரும்போது எங்களுக்கு தெரிகிறது, ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவக்கட்டிலும் ஒரு அடிமைத்தனத்திலும் இருந்தேன் என்று. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.